ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்பர்ஸ் chapter 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. He is not a man to lie. He is not a son of man to change his mind. That is our God. We need to believe that our Lord keeps his promises. Whatever he says, he will always be able to fulfill that promise in our life. He is able. He is omnipotent. He is almighty. There are times you might have believed people and their words, and they could not keep the promise. You might have been disappointed about the people. But my Lord will not disappoint you. He will always tell whatever he can do for us. He will always tell you whatever is good for you. He will always tell you whatever is the best for you. நம்முடைய வாழ்க்கையில எது நல்லதோ அதை தான் அவர் சொல்லுவார், அதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு உகந்தது எதுவோ அதைத்தான் அவர் நமக்கு சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். இந்த உலகத்துல நீங்களும் நானும் உண்மையுள்ள தேவனை நம்ப வேண்டும். We need to trust on our God, who is a God to keep his promises. There is no one else in this world who will be able to keep his promises. Dear child of God, when you look into the Bible, there are many incidents I want to tell you. When Abraham and Sarah, they were in their old age, God promised them that they are going to have a child. And God fulfilled it when Abraham was 100 years old. In the life of Zacharias and Elizabeth, they were in the fullness of their age. Still, they did not have a child. But one day, the angel of the Lord Gabriel, he came and told Zacharias, your wife is going to bear a child. He didn't believe it. Even though he didn't believe it, God fulfilled it on due course of the time. அதோட பிள்ளைகளே, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சகரியா எலிசபெத்திற்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் செய்வார். விசுவாசியுங்க. அவர் உண்மை உள்ளவர், பொய்யுரையாதவர், வாக்கு மாறாதவர். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க வாக்கு மாறாத தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பொய்யுரையாத தேவன். நீர் சொன்னதை செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கால தாமதமாகின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும். அவர்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், அவர்கள் வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.